நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. ஆனா எனக்கு எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் எனக்கு தெரியல. 2024ல எந்த லாங்குவேஜஸ் டாப்ல இருக்கு, நான் எந்த லாங்குவேஜ் படிச்சா எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா this video is completely for you. I am Ramya. I am working as a software engineer in a top tech company. இந்த வீடியோல நான் 2024க்கான டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி தான் சொல்ல போறேன். ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. நம்மளோட வீடியோல டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல 5th பிளேஸ் பிடிச்சது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா Swift, C and C++. இந்த லாங்குவேஜ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா iOS டெவலப்பரா நீங்க ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த லாங்குவேஜை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த லாங்குவேஜ் மூலமா உங்களால iOS அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். ஸோ iOS அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்றீங்கல்ல, அந்த ஆப்பிள் ஃபோன்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க iOS டெவலப்பரா கண்டிப்பா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணலாம். This is a very good language also. நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்க லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா kotlin. இந்த லாங்குவேஜ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பரா ஆகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி ஒரு Swift, C and C++ படிச்சீங்கன்னா உங்களால ஒரு iOS டெவலப்பர் ஆக முடியுதோ அதே மாதிரி இந்த kotlin படிச்சீங்கன்னா உங்களால ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் ஆக முடியும். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்னால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வச்சிருக்க இப்போ ஃபோன் வச்சிருக்கீங்கல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், அதுல உள்ள அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு நீங்க இந்த லாங்குவேஜ் படிக்கலாம். இந்த லாங்குவேஜ் நீங்க ஒரு பிகினரா இருந்தா கூட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். நம்மளோட லிஸ்ட்ல 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது எந்த லாங்குவேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாவா. ஸோ ஜாவா அப்படின்றது ஒரு என்டர்பிரைஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஜாவா என்டர்பிரைஸ் லாங்குவேஜ் அப்படின்னா இருக்கிற எல்லா எம்என்சி கம்பெனி, டாப் கம்பெனிஸ், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கட்டும், நிறைய கம்பெனில ஜாவா வந்து யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இது ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சொல்றாங்க. ஸோ இந்த ஜாவா ஈஸியா கஷ்டமானு கேட்டா ஜாவா ஒரு மாடரேட்டான லாங்குவேஜ் தான். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் இட் இஸ் நாட் சோ டஃப். நீங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை, லிங்க்டின்குள்ள போயிட்டு நீங்க ஜாவா டெவலப்பர் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் a lot of opportunities. நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாவாவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்ல கூட இப்ப ஜாவா யூஸ் பண்றாங்க. நம்மளோட லிஸ்ட்ல டாப் 2ல இருக்க லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் படிக்கிற மூலமா நீங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணலாம். மிஷின் லேர்னிங், IoT, நீங்க டேட்டா அனலைசிஸ் ஆகலாம். பிளஸ் வந்து நீங்க ஆட்டோமேஷன், ஸ்கிரிப்டிங், நீங்க எது படிச்சாலும் ஜாவான்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு லாங்குவேஜ் கூட படிச்சதே இல்லை நீங்க சொன்னீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் பைத்தான். ஸோ பைத்தான் மூலமா உங்களுக்கு நிறைய நீங்க பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஈஸி லாங்குவேஜ். ரொம்ப சின்டெக்ஸ் வைஸ் கூட இது ரொம்ப ஈஸி தான், நீங்க ஈஸியா பிக்கப் பண்ணிடலாம். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் பைத்தான். நம்மளோட லிஸ்ட்ல டாப் 1ல இருக்க லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா JavaScript. ஏன் இந்த JavaScript நம்பர் 1ல இருக்கு in 2024ல டாப் 1ல JavaScript ஏன் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா JavaScriptன்றது வந்து ஃப்ரண்ட் எண்டாவும் யூஸ் பண்ணுவாங்க, பேக் எண்டாவும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்டிவான ஒரு இன்டராக்டிவ் பேஜ் கிரியேட் பண்ணலாம். நேற்று நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ரோட் மேப்ல நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா HTML, CSS, JavaScript படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ HTMLன்றது வந்து ஒரு skeleton of the project தான். CSSன்றது அது கொஞ்சம் அழகு சேர்க்கிற மாதிரி, ஒரு கலர்ஃபுல் கொடுக்குற மாதிரி. பட் JavaScript மூலமா தான் அது ஃபங்க்ஷனே கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிடலாம், அதுக்கு அழகு கூட சேர்த்துடலாம். பட் அது இயங்கணும் இல்லை, நீங்க ஒன்று கொடுத்தா அது வந்து மூவ் பண்ணி ரவுட்டிங் பண்ணி எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கணும்ல. ஸோ இதுக்காக நீங்க JavaScript யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ JavaScript வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் ஆகுது, பேக் எண்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் நம்மளோட லிஸ்ட்ல டாப் 1ல இருக்கு. நான் டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். எனக்கு இதோட எல்லா ரிசோர்ஸஸும் வேணும், ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக தனித்தனியான ரிசோர்ஸஸ் கொடுக்குறேன் ஃபார் ஆல் தி டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.